ஏது பெருசு. ஹாய், உலகெல்லாம் வாழ்க. நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாங்கள் பன்னார்கட்டா ஜூக்கு போகிறோம். அது எப்படி போகலாம், என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இன்றைக்கி உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா நான் தமிழில் தேடினப்போ ஃபஸ்ட் டைம் போகிறப்போ எனக்கு வந்து ஒரு டீட்டெயில்டாக என்ன பண்ணணும், குழந்தைய வச்சுட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கல. என்னால் முடிஞ்சதை நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி. இதுதான் பன்னார்கட்டா பயாலஜிக்கல் பார்க். இதுலேயே வந்துட்டு ஜூ, சஃபாரி அண்ட் பட்டர்ஃப்ளை பார்க் இருக்கும். நாங்கள் வீக் டேஸில் போனதுனால அங்கே ஈக்காக்கா கூட இல்லை, அப்படி இருந்துச்சு. ரொம்ப காலியாக இருந்துச்சு அட் ஃபர்ஸ்ட்டு. உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு 4-5 ஸ்கூல் பஸ் வந்து இறங்குச்சு. அப்படியே ஸ்கூல் பசங்க திம்னு வந்து இறங்கிட்டாங்க. அப்பாடா அப்படின்னு இருந்தது. அவங்க இல்லைன்னா இன்றைக்கி பார்க்லேயும் சரி, ஜூவில், சஃபாரியில் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஸ்கூல் பசங்களை சஃபாரி அவங்க கூட்டிகிட்டு வரல, ஜூ அண்ட் பட்டர்ஃப்ளை பார்க் மட்டும்தான் காட்டினாங்க போல இருக்குது. அதனால் சஃபாரி எங்களுக்கு ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு, ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அவங்களும். இந்த வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபீஸ் இருக்கும், எவ்வளோ வந்துட்டு நம்ம பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இதில் வந்து சஃபாரி, ஜூ, பட்டர்ஃப்ளை பார்க் 3 இருக்கும். இதுக்கு காம்போ பே பண்ணி நம்ம வந்து பார்க்குற டிக்கெட்டும் இருக்குது. இந்த மாதிரி ஈவி காரில் நம்ம ஜூவை பார்த்துக்கலாம். சஃபாரிக்கு போகும்போது பஸ், நான் ஏசி பஸ், ஏசி பஸ் அண்ட் ஜீப் இருக்கும். நம்ம நிறைய பேர் இருந்தோம்னா ஜீப் எடுக்கிறது நல்லது. இதுக்கு நீங்கள் காம்போ டிக்கெட் வாங்கிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. 350 தான் காம்போ டிக்கெட், நான் ஏசி பஸ்ஸோட சேர்த்து. நான் ஏசி பஸ் சஃபாரி காட்டுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஜூ சுற்றி பார்த்துக்கலாம். அண்ட் பட்டர்ஃப்ளை பார்க்குக்கு வந்து 50 + 50 கட்டணும், வேணும்னா நம்ம பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு 1 டே பிக்னிக் மாதிரி நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கிட்டு கிளம்புனீங்கன்னா நல்லாயிருக்கும். அங்கேயும் நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்கும், நான் லாஸ்ட்டாக அது வீடியோவில் காட்டுறேன். ஆனால் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஹைஜீனியாக ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும், மற்றபடி எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டாக தான் இருக்கும். இதுதான் வந்து ஏசி அண்ட் நான் ஏசி பஸ். சஃபாரி போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சஃபாரி கிளம்புறதுக்கான இது வந்து நான் ஏசி பஸ் நான் ஏன் ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, அதில் தான் வந்து அந்த ஹோல் எல்லாம் இருக்கும். ஏசி பஸ்னால் ஃபுல்லாக மிரராக இருந்துடும், நம்ம அனிமல்ஸை ஃப்ரீயாக நம்ம வந்து ரொம்ப கிட்டக்க கையை தொடுற மாதிரி பார்க்க முடியாது. நான் ஏசி பஸ்னால் அந்த ஹோலில் நல்லாவே அனிமல்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க எப்போவுமே இந்த சாம்பார் டீர், பக், அதெல்லாம் ஒரு விதமான மான், இதெல்லாம் தான் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் பைசன் அதெல்லாம் காட்டுவாங்க. ரொம்பவே நிறையா இருக்கும். இப்போ வெயிலுன்றதுனால பாதி உள்ளே போய் தூங்கிடுச்சு போல். இதுக்கு தான் சொன்னேன், இந்த மலை மேலே நம்ம ஏறி இறங்கி போகிறப்போ நம்ம வந்து ஏசி பஸ்ஸில் போனோன்னா எனக்கு செட் ஆகாது. முக்கியமாக வந்து இந்த வளைஞ்சு போகிறதுல வாமிட் வந்துடும். இந்த யானையை ஃபேமிலியோடு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது மாதிரி கூட்டமாக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு போனப்போ இந்த மாதிரி ஒரு யானை குட்டியாக பார்த்தோம். அது ஒரு அடுத்த தடவை ஒரு 4 to 5 டைம்ஸ் போயிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அது வளர்றதை நாங்களே இந்த க்ரோத்தை வந்து ஃபீல் பண்ணோம். அந்த யானை இப்போ எது இதுலன்னு எனக்கு தெரியல. இதில் தான் வந்து யானையை குளிப்பாட்டுறது எல்லாமே பண்ணுவாங்க. ஃபீட் பண்ணுறதுக்கான டைமையும் நமக்கு சொல்லுவாங்க. நம்ம வேணும்னா அதுக்கும் போய் பணம் கட்டி எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 டைம் நாங்கள் அதையும் பார்த்தோம். இட் வாஸ் ஃபன். இதெல்லாம் எப்படின்னா, இந்த அனிமல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல நிற்கும். அவங்களுக்கு சஃபாரியில் எப்படி தெரியுதுன்னா, ஒரு காடு இது ஆக்சுவலி. மலை மேலே இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மலை மேலே ஏறி இறங்கி கொண்டு போய் காட்டுவாங்க. அப்போது இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த புல்லோ எதையோ அந்த இடத்துல போட்டு வச்சுருப்பாங்க, அதோட ஃபுட்டை. அங்கே அதை சாப்பிட்டுட்டு இருக்க இடம் இவங்களுக்கு தெரியும் போல், காலையிலேயே போடுறதுனால கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. நான் ஃபஸ்ட் டைம் போகிறப்பெல்லாம் டவுட்டானேன் எப்படி. அதனால தான் வந்து இந்த அனிமல்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூரமாக இருக்காங்க பாருங்கள். லயன், டைகர் அண்ட் சீட்டா, லெப்பர்டு இதெல்லாமே கொஞ்சம் தள்ளி இருக்கும். இந்த லயனஸ் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து நடந்து நான் பார்த்துருக்கேன். பட் இந்த தடவை வந்துட்டு நான் வீடியோ எடுக்கிற டைமுன்னு பார்த்து நீங்கள் எல்லாம் பட்டு தூங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு இருந்தது. லயன் ரொம்ப மோசம். என்னையா நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, ஏந்திரிங்க முஃபாசா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
ஸோ அது எல்லாமே பார்த்து நம்ம வந்து ரொம்ப கிட்டக்க என்ஜாய் பண்ணலாம். இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப கிட்டக்க டிஸ்டன்ஸ், கை தொடுற தூரத்தில் தான் இருக்குன்ற மாதிரி. சில நேரம் ஃபைட்டெல்லாம் நடக்கும் இந்த டைகர்ஸ்குள்ளே. இந்த மாதிரி வலை போட்டிருப்பாங்க எப்போவுமே. ஒரு கேட்டை ரொம்ப சேஃப், இது ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்க கேட்டை க்ளோஸ் பண்ணி தான் நம்மளை உள்ளே அனுப்புவாங்க. அப்போ தான் இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ண வந்தாலோ தப்பிச்சு ஓட பார்த்தாலோ முடியாது போல இருக்குது. ஸோ எல்லாமே வந்துட்டு தண்ணியில் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தது. அடுத்து பட்டர்ஃப்ளை பார்க் தான். சஃபாரிலேருந்து நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம பட்டர்ஃப்ளை பார்க் வாசல்லையே விட்டுருவாங்க. நம்ம வந்துட்டு பட்டர்ஃப்ளை பார்க் நாங்கள் போக வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன்னா நான் பார்த்து பட்டர்ஃப்ளை பார்க் வந்து சூப்பராக இருக்கும், உள்ளே அழகாக இருக்கும், பட்டர்ஃப்ளைஸ் தான் இருக்கும், கீழே நிறைய ஃபிஷ் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னா முடிஞ்சால் ஏதாவது ஃபோட்டோ இன்ஸ்டால் பண்ண பார்க்குறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். போகிறீங்க இதுக்காக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், நிறைய மரங்கள் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கேயே உட்காந்து சாப்பிட்ருவோம் வெளியிலேயே. ரொம்ப நல்ல பிளேஸ் அது சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ஜூவில் வந்துட்டு எவ்வளோ ப்ரைஸஸ் எவ்வளோ காம்போ அப்படின்றது இது ஆன்லைன்லேயும் இருக்குது, அங்கேயுமே போட்டிருந்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து ஜூ போயிட்டோம். ஜூ போனதுலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அனிமல்ன்றது வந்து இந்த ஜீப்ரா தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், அது மேலே இருக்க கோடெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்துட்டு ஈவி காரே சூஸ் பண்ணிட்டோம், தம்பியை வச்சுட்டு என்னால் நடக்க முடியாதுப்பா அப்படின்றதுனால. ஸோ ஃபஸ்ட்டு ஜீப்ரா காட்டுவாங்க, அதுக்கப்புறம் ஜிராஃபி. இவனுக்கு டைனோசர்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் இதை கொஞ்சம் வீடியோலாம் அவருக்கு எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இருக்காம பாருங்கள் நம்மளோட ஃபேவரெட், வாடா நம்ம தலை வா அப்படின்ற மாதிரி. இந்த டைகரை பார்க்கவே அப்படி இருந்தது. எனக்கு லயனோட டைகர் தாங்க பர்சனல் ஃபேவரெட். அது ஏனே தெரியாது, பட் ஐ லவ் டைகர். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதோட செய்கையும் ஒரு தடவை நாங்கள் போனப்போ சஃபாரியில் ரெண்டும் ஏதோ குருன்னு நடந்து சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. அந்த வீடியோலாம் என்கிட்ட இருக்குது, பட் நான் இப்போ எடுக்கலன்றதுனால அதை ஆட் பண்ண விரும்பலை. சூப்பராக இருக்கும். ஜூலையும் வந்துட்டு ஈவி காரில் போனாலும் நம்மளை வந்து ஈவி காருக்கு தனியாக பணம் கட்டணும். நம்ம வந்து இதுக்கு கட்டுறோம்ல, ஜூக்கு உள்ளே வரத்துக்கோ சஃபாரிக்கு உள்ளே வரத்துக்கோ, அது கிடையாது. இந்த ஹைனாவை பார்த்தோன்னே தம்பி சுப்பிரமணி அப்படின்ட்டு, அவர் ஃபஸ்ட்டு தியேட்டரில் பார்த்த படம் வந்து லியோ, அதனால் அவருக்கு சுப்பிரமணியை ரொம்ப பிடிச்சிட்டு. அதுக்கப்புறம் போட்டிங் போகிறவங்க போட்டிங் போகலாம். நாங்கள் ஈவி காரில் போனோம், அதனால் எங்களுக்கு போட்டிங் போகவும் விருப்பம் இல்லை. அண்ட் அதனால் நாங்கள் வந்து அதை போகவும் இல்லை. அண்ட் தம்பியோட ஃபேவரட் இந்த ஹிப்போபொட்டமஸ் தான். அதை நல்லா குளிச்சுட்டு நல்லா சோம்பேறியாக இருக்கிறத பார்த்துட்டு, அதுக்கடுத்து நிறைய இங்கேயும் வந்துட்டு நிறைய அனிமல்ஸ் புதுசாக நிறைய வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்துட்டு நிறைய ஸ்கிப் பண்ணிட்டோம். இந்த ஆமைக்கிட்டெல்லாம் வந்து நிறைய ஸ்மெல். இந்த மீனை வந்து சாவடிச்சு போட்டிருந்ததுனாலையோ என்னவோ, இல்லை அது போட்டதுனால செத்து போயிட்டான்னு தெரில, செம்ம ஸ்மெல். இந்த சீட்டாலாம் நல்ல தரிசனம் கொடுத்தாங்க. அவங்க எல்லாரையும் கிட்டக்க பார்த்துட்டு கொஞ்சம் உம்பெல்லாம் வளர்த்துட்டு, இதுதான் நான் சொன்ன அந்த ஸ்நாக்ஸ் பிளேஸ். அது எல்லாத்தையும் கொஞ்சம் வந்து நம்ம என்னென்ன வேணுமோ வாங்கிக்கலாம். பஸ்லேயும் இங்கே வரலாம். இதுதான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே உள்ளே போனால் இங்கேயும் ஒரு ஹோட்டல் இருக்குது. எனக்கு அந்த ஹோட்டல் ஃபுட் ரொம்ப பிடிக்காதுன்றதுனால நாங்கள் வீட்டிலேருந்து எப்போதும் எடுத்துகிட்டு போய்ப்போம். பார்க்கிங் ஏரியாவும் ரொம்ப பெருசு, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வாங்க, ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.